ஷமயந்தா. நான் உங்களுக்கு 2 டாபிக் சொல்ல போறேன். கிருஷ்ணரின் கருணையின் கதை மற்றும் கீத தியானம். கம்சன் ஸ்ரீ கிருஷ்ணரின் தாய்மாமன். அவன் மிகவும் கொடூரமான மற்றும் பொல்லாத அசுரன். கம்சனின் சகோதரி தேவகியின் 8வது குழந்தை பிறப்பை பற்றி ஒரு அசரீரி அவனுக்கு சொன்னது. அவனுடைய மருமகன் ஒரு நாள் அவனை கொல்ல போகிறான் என்பதை அந்த குரல் வெளிப்படுத்தியது. இதை கேட்ட கம்சன் தேவகியும் வசுதேவரையும் சிறையில் அடைத்தார். கம்சன் தேவகியின் முதல் 7 குழந்தைகளையும் சிறையில் கொன்றுவிட்டான். 8வதாக கிருஷ்ணர் பிறந்தார். கிருஷ்ணரின் தந்தை வசுதேவர் அவரை ரகசியமாக கோகுலத்திற்கு அழைத்து சென்று யசோதா மாதா மற்றும் நந்தாவின் வீட்டில் விட்டு சென்றார். கிருஷ்ணர் உயிருடன் இருப்பதும் கோகுலத்தில் வளர்ந்து வருவதும் பின்னர் கம்சனுக்கு தெரிய வந்தது. கிருஷ்ணரை கொல்ல பல அசுரர்களை கோகுலத்திற்கு அனுப்பினார். பல அசுரர்களில் ஒருவர் பூதனா. பூதனா கம்சனின் அரசவையில் ஒரு அரக்கியாக இருந்தாள். அவளுடைய வேலையை புதிதாக பிறந்த குழந்தைகளை கொல்வதுதான். கம்சன் அவளை கிருஷ்ணனை கொல்ல கட்டளையிட்டார். பூதனா கிருஷ்ணனை கொல்ல சம்மதித்து கோகுலத்திற்கு சென்றாள். அழகான பெண் வேதத்தில் யசோதா மாதாவை சந்தித்து கிருஷ்ணருக்கு தாய்ப்பால் கொடுக்கலாமா என்று கேட்டாள் பூதனா. யசோதா மாதா பூதனாவின் அழகில் மயங்கி மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டார். அவளை கிருஷ்ணனின் அறைக்கு அழைத்து சென்றாள். ஆனால் தாய்ப்பாலில் விஷம் கலந்திருப்பது தெரியவில்லை. இருப்பினும் விஷ்ணுவின் அவதாரமாக இருந்த குழந்தை கிருஷ்ணருக்கு அவளுடைய எண்ணம் தெரியும். எனவே அவர் பால் உட்கொள்ளும் போது கிருஷ்ணர் பூதனாவின் உயிரை உறிஞ்சி அவளை கொன்றார். பூதனா தன்னை கொல்ல விரும்புவதை அறிந்திருந்தும் கிருஷ்ணர் அவளுக்கு மோட்சத்தை கொடுத்தார். அவர் எண்ணம் தவறாக இருந்தாலும் அவனுக்கு தாய்ப்பால் ஊட்டி தன் தாய்மை உள்ளத்தை வெளிப்படுத்தினார். அவரது கருணையால் பூதனாவுக்கு மோட்சம் கொடுத்தார். இது கிருஷ்ணரின் கருணையின் கதை. இதை கேட்ட கிருஷ்ணரின் சிறந்த நண்பர்களில் ஒருவர் உத்தவ சுவாமி. இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணரின் கருணை பற்றி பாராட்டுகிறார். அஹோ பகீயம் ஸ்தனகால கூட்டம் ஜிகாம்சயா பாயயத்தபிஷாத்வி லேவே கட்டிம் தத்துச்சிதம் தனோன்யம் கம்வாதயாலும் சரணம் ரஜேம. இப்போ நான் கீத தியானம் சொல்ல போறேன். ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் வியாசேன கிரதிதாம் புராண முனினா மத்தியே மகாபாரதம் அத்வைதாமிருதவர்ஷிணீம் பகவதீம் அஷ்டாதசாத்யாயினீம் அம்பத்வாமனுசந்ததாமி பகவத்கீதே பவத்வேஷிணீம். நமோஸ்து தே வியாசவிசால புத்தே புல்லாரவிந்த்யாய தபத்ர நேத்ர येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमय प्रदीपः प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः. सर्वोपनिषदो गावो दुग्धा गोपालनन्दनः पार्थो वत्सः सुधीर्भूता दुग्धं गीतामृतं महत वसुदेवसुदं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं. भीष्मद्रोणतटा जयद्रथजला गान्धारनीनोपला शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुला अश्वत्थामविकर्णघोरमगरा दुर्योधनावर्तिनी सोतेना करु पाण्डवैरडनदी कैवर्तककेशवः पाराशर्य वचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेशरं हरिकथात् सम्बोधनाबोधितं लोके षट्जन षट्पदैरहरहः पेपीयमानं मुदा भूयात् भारतपङ्कजं कलिमनः प्रध्वंसिन श्रेयसे. मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपादमहं वन्दे परमानन्दमाधवम्. यं ब्रह्मा वरुणेन्द्र रुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः
ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनो यस्यान्तन्न विदुसुरासुरगणाः देवाय तस्मै नमः. நன்றி.